தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொது சின்னங்கள் ஒதுக்கீட்டுக்கு தமிழக அரசியல் கட்சிகள் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பொது சின்னங்கள் ஒதுக்கீடு தொடர்பான தகவல்களை தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நவம்பர் 11ஆம் தேதி முதல், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இந்த பொது சின்னங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள அந்த சின்னங்களுக்கு எந்தெந்த சின்னங்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அடங்கிய விண்ணப்பத்தை நவம்பர் 11ஆம் தேதி முதல் அவர்கள் சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு தகவலை தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் அடுத்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி முடிவடையுள்ள வழக்கமான நடைமுறை அடிப்படையில் தேர்தல் சின்ன விதிகள் 10B கீழ் சட்டப்பேரவை காலாவதியாகும் நாட்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது ஒரு விதியாக தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் அதை விண்ணப்பிக்கலாம் எனவும், ஏற்கனவே பீகாருடைய தேர்தல் நடைமுறைகள் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அடுத்தபடியாக தேர்தல்கள் நடைபெற உள்ள மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கான அந்த தேதிகளையும் தேர்தல் ஆணையம் தற்பொழுது உறுதி செய்து வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் இந்த எந்தெந்த சின்னங்கள், அதாவது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் பொது சின்னங்களில் எந்த சின்னம் தங்களுடைய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 3 முதல் 5 சின்னங்களில் ஏதாவது ஒன்றை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு நடைமுறைகள் தொடங்கி உரிய சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா.